நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் ஏப்ரல் 11 முதல் ஏப்ரல் 17 வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எத்தகைய பலாபலன்கள் வழங்க இருக்கிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். இந்த வாரத்தில் 2 முக்கியமான நாட்களுங்க. ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு, அருமையான நாள், சந்தோஷமான ஒரு நாள். 16 ஏப்ரல் 16 பௌர்ணமி வருகிறது. இப்பொழுது ராசிக்குள் நாம் செல்லலாமா? இப்பொழுது நாம் கடகராசி பார்க்க போகிறோம். கடகராசி காலபூஷ தத்துவப்படி 4வது ராசி. புனர்பூசம் பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இது நாள் வரைக்கும் இந்த கடகராசியை சனி பகவான் பார்த்துருந்தார். ஏன்னா கும்பத்தில் ஒரு 5 மாத காலம் இருக்கும்பொழுது குரு பகவான் பார்க்க இயலாது. இப்போது குரு பகவான் மீனத்துக்கு சென்றதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ 4 நாள், இந்த வாரத்தில் அதிகபட்சமாக 4 நாள் மீனத்திலிருந்து குரு பார்க்குறார். குரு பார்வை கோடி நன்மை தரக்கூடிய அமைப்பு. இது நாள் வரைக்கும் இந்த கடகராசி அன்பர்கள் ரொம்ப டென்ஷனாக இருந்தீங்க, பரபரப்பாக இருந்தீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருந்தீங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு, பிரிவினை, பிரச்சனைகள் இருந்தது. ஏன் நட்பு வட்டாரம் கூட உங்களை உங்கள் பேச்சை கேட்கல, அவங்க பகைமை பாராட்டினார்கள். இப்படி எல்லா நிலைகளிலும் வேலை பார்க்குற இடத்துல கூட உங்களுக்கு விரோதத்தன்மை வளர்ந்து கொண்டு வந்தது. ஆனால் இப்போ குரு பார்வை கோடி நன்மை. ராசியை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு. இனி இந்த ராசி அன்பர்களுக்கு, கடகராசி அன்பர்களுக்கு குரு மீனத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம். என்னங்க, ராசிக்கு 7 சனி இருக்காரு, அது ஒரு பிரச்சனை தானே அப்படின்னா, 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது என்ன, கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும். நண்பர்களுக்கு சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டாங்க. இருந்த போதிலும் ராசியை குரு பார்க்குறார். எது எப்படி இருந்த போதிலும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் 2ஆம் இடத்த அதிபதி உங்களுக்கு 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் இருக்கிறார். வாக்கு சாதுரியம் உடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப அற்புதமாக ஷைன் ஆகக்கூடிய ஒரு நிலை. குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த 4ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். 4ல் கேது வந்ததுக்கப்புறம் இந்த கடகராசிக்கு பணிச்சுமை அதிகரிக்கும், தாயாருடைய ஹெல்த்து பாதிக்கும், குடும்பஸ்தானத்தை அவர் 3-11 பார்வை இருக்கிறதால பிரச்சனைகள் வரலாம். குடும்பஸ்தானத்தை பார்க்குறதால உடம்பு சுகமில்லாமல் போகலாம். 2ஆம் வீட்டை கேது பார்ப்பது கண்ணையும் பாதிக்கும். சின்ன பசங்க கல்வியில் நாட்டம் இருக்கும், ஆனால் பெரிய படிப்பு, பிஹெச்டி, எம்ஃபில் போன்ற ஒரு படிக்கிறவங்க, அதுவும் வெளிநாட்டு கல்வி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக அமையக்கூடிய, தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னா 8ஆம் இடத்துல இருக்கிறார். 5க்கும் 10க்கும் உடைய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருப்பது என்பது ஒரு பின்னடைவை காட்டுகிறது. அதனால் இந்த பிள்ளைகள் விஷயம், அதாவது படிப்பு விஷயம், அதே நேரத்தில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் போன்ற நிலைகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா 8ஆம் இடம் என்பது சரியில்லாத ஒரு இடங்க. அதனால் இந்த வாரம் இந்த கடகராசி அன்பர்கள் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், பிள்ளைகளுடைய கண்காணிப்பு இருக்கணும். மற்றபடி பார்க்கும் பொழுது 10ஆம் இடத்து அதிபதி 8ல் போய் அமர்ந்திருக்கிறதால வேலை விஷயங்களில் கூட அரசு உத்தியோகமாகட்டும், தனியார் துறையாகட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பாருங்கள். கொஞ்சம் முன்னமாக ஒரு வழக்கமாக நீங்கள் செயல்படுவீங்க, ஒரு ஃப்ரீயாக இருப்பீங்க, ரொம்ப ஸ்பீடாக செயல்படுவீங்க. அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் உங்களை நீங்களே சுருக்கிக்கிட்டு கொஞ்சம் எச்சரிக்கையாக வேலை பாருங்கள். 7ஆம் இடத்துல சனி இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரும்.
விட்டு கொடுத்து போங்க, வாழ்க்கை கெட்டு போவதில்லை. 8ஆம் இடத்தில் சுக்கிரனும் இருக்கிறார். இவர் 4க்கு 11க்கும் உடையவர். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். தாயாருடையதாக ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்ற மாதிரி உங்களுக்கு இந்த வாரம் குரு பகவான் நல்லதே செய்வார். அவருடைய பார்வை பலம், ஸ்தான பலம் உங்களை வாழ வைக்கும். நீங்கள் வெளியூர் வெளிநாடு செல்ல விரும்பக்கூடிய அன்பர்கள் தாராளமாக வெளிநாடு போகலாம். கல்வி பயிலவோ அல்லது சொந்த தொழில் செய்யவோ அல்லது நீங்கள் உத்தியோகம் நிமித்தமாக எப்படி சென்றாலும் அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அல்லது ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்பச் சுற்றுலா என்ற பெயரில் சென்று வரக்கூடிய அமைப்பு இருக்கும். அதனால் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். 10ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் 8ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். இதனால் என்ன ஒரு நிலைன்னா, வேலையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கண்ணுங்கருத்தமாக விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். சொந்த தொழில் பண்ணுறவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் சரியில்லாத ஒரு சூழல். அது அரசு உத்தியோகமாகட்டும், தனியார் துறையாகட்டும், எச்சரிக்கையாக செயல்படுங்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி சூரியன் 9லையும் 10லையும் இருக்கிறார். இருந்த போதிலும் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக, நல்லா ஃப்ரீனஸ்ஸாக வேலை பார்த்து நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அமைகிறது. உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு வாரம் தான் இந்த வாரம். 11ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு 8ஆம் இடத்துல தான் இருக்கார். 4க்கும் 11க்கும் உடைய சுக்கிரன். அதனால் உங்களுக்கு மூத்த சகோதரம் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும். அதே நேரத்தில் எண்ணிய செயல் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் சக்ஸஸ் பெற முடியும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு விழிப்புணர்ச்சியோடு செயல்படுங்கள். மற்றபடி இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணுங்க, அவ்வளோதான். முருகப்பெருமானை வணங்குங்கள், சக்கரத்தாழ்வாரை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.